டியர் இந்த படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஜிவி பிரகாஷ் ஹீரோவா, ஐஸ்வர்யா ஹீரோனா வந்து நடித்த இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறேன். ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நியூஸ் ரீடராக இருக்கார். சின்ன வயசுலேயே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால அவர் வந்து ஒரு லைட் ஸ்லீப்பராக இருக்கார். லைட் ஸ்லீப்பர்னால் வேறு எதுவும் இல்லை, ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளத்தோட ஜிவி பிரகாஷ் இருக்கார். அப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வயசாகிட்டே போகுதுன்னு. அவரும் ஓகே சொல்லிவிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்த்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து ஜிவி பிரகாஷ் பிடிச்சது, 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு விஷயத்த சொல்லாமலே வந்துட்டு ஜிவி பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பலத்த கொரட்டையோடு தூங்குவாங்க. அதை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மறைச்சி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து கொரட்டை விடுவாங்கன்னு தெரிய வருது. இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் எப்படி ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்றதான் அந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டராகவே நடிச்சிருக்காங்க. ஹீரோக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸு, ஹீரோயினுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு சேமான ஒரு ஈக்குவலான கேரக்டரை வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு அண்ணனா வந்து காளி வெங்கட் நடிச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான கேரக்டர், அது வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அம்மா வந்து ரோஹினி நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி தலைவாசல் விஜய், இளவரசு, கீதா கைலாசம் மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு காமெடி வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வித்தியாசமான காமெடியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு அடல்ட் காமெடி இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் குட் காமெடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த காமெடியில் வந்துட்டு பயங்கரமாக த்ரூ அவுட்டாக அந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் நைட் படம் தான். ஏன் குட் நைட் படத்தை சொல்கிறேன்னா, அதே கதையை வந்துட்டு இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. குட் நைட்டோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இந்த படம் இருக்குது. நிறையா வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணி பண்ணலான்னு பண்ணியிருக்காரு டேரக்டர். பட் இந்த படத்தில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா குட் நைட் படம் பார்க்குற மாதிரியே இந்த படமும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மேஜரான ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஏற்கனவே ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும் போது என்னடா அது அதே சாயல் கொடுக்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு பாட்டு வந்திருக்கு, தலைவலின்னு. அந்த பாட்டு வந்து செம்மையாக அந்த பெப்பியான ஒரு சாங்காக இருக்குது. அது வந்து சூப்பராக இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தோட ஆல்பம் வந்து சூப்பராகவே போட்டிருக்காரு. கல்வன் வந்துட்டு போன வாரம் ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்து மியூசிக் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து சூப்பரான மியூசிக் கொடுத்துருக்காரு. எனக்கு தான் உள்ள ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, பை பைடி தலைவலி. படத்தில் வந்து பயங்கரமான லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் கேரக்டர் வந்துட்டு இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் வந்துட்டு பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்திடும். ஒரு அளவுக்கு மேலே இல்லாமல் பயங்கரமாக ஊருக்கே தெரிகிற மாதிரி இவங்க வந்து கொரட்டை விட்றாங்க, கேவலமாக பண்ணுறாங்கன்ற மாதிரி கோர்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த ஜிவி பிரகாஷோட கேரக்டர் வந்து இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறமும் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் கேரக்டர் வந்துட்டு ஜிவி பிரகாஷோட சுற்றிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷுக்கு வந்து இந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டர் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து கொரட்டை விட்றாங்கன்றதுனால அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரிஞ்சிடுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. அதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இந்த 2 கேரக்டரும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த டேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். என்ன ஒரு சிச்சுவேஷனுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதே வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு சேரணுன்ற ஒரு கட்டாயமே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு சேர்ந்துட்டு அவங்க ஒரு விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒன்றாவே பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்றதை வந்து இந்த டேரக்டர் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணாமே வச்சுட்டாருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு இன்னொரு பிரேக் மிஸ்டேக் இருக்கும். ஜிவி பிரகாஷ் அப்பா வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 40 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாங்க. அப்போ வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கேள்வி கேட்பாரு அவங்க அம்மாட்ட, எதுக்குமா இவர் வந்து சேர்த்துக்கணும், இவர் தான் நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து விட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது ஜிவி பிரகாஷ் அம்மா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவர் அவங்க அப்பா வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட வந்துட்டு இவர் வந்து ப்ரூவ் பண்ணாமலே வந்து டேரக்டர் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு அவரோட பசங்களை வந்துட்டு ஒழுங்காக வளர்க்காமல் ஓடி போயிட்டார். அவரை வந்து 40 வருஷம் கழிச்சுட்டு திருப்பி வாங்க அவர் நம்ம அப்பா இருந்தாலும் அப்பான்னு சொல்லி சேர்த்துக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு லாஜிக்கே இல்லாமல் வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் கிளைமேக்ஸில் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இந்த டேரக்டர் வந்து முடிச்சு வச்சுருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனை, கொரட்டை பிரச்சனைலேருந்து எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு எதையோ பண்ணி வச்சு 2 பேரையும் வந்து இந்த படத்தில் வந்து சேர்க்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து லாஜிக்கே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஏற்கனவே குட் நைட் படத்தில் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவாக இருக்குது. இந்த படத்தில் வந்து மியூசிக் பிஜிஎம்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த படத்தில் வந்துட்டு கான்செப்ட் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிப்பீட்டேட்டிவான ஒரு கண்டென்ட் வந்ததுனால இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பட் காமெடிலாம் அங்கங்கே வந்து புது காமெடிகள் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாம், எந்த ஒரு அடல்ட் ரேட்டிங்கும் இல்லை. ஸோ என்னோட வீட்டில் சந்திக்கிறதுக்கு ஆஃபன் கைஸ் வரட்டா. நேற்று நைட்டு என்னோட
பெட்ரூம்ல இருந்துச்சா சத்தம் வந்துச்சா? சி என்ன தம்பி இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு எனக்கு எப்பவுமே